ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஹங்க்ரி சீட்டா ஓஜி கிளிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்துருந்தோம் தெலுங்குல, பட் இப்போ பார்க்க போகிறது தமிழில். ஏன்னா அந்த ஒரு வீடியோக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, தமிழில் கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவருக்காக இந்த வீடியோ நான் எடுத்து பண்ணுறேன். அண்ட் ஸ்ட்ரைட்டாக அதை பார்த்துட்டு வந்துடலாம். பிகாஸ் முன்னாடி நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கோம். பட் இப்போ நாங்கள் தமிழில் பார்க்க போகிறனால என்ன மாதிரி விஷயம் இதில் இன்னும் ஃபர்தராக நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்ல. அண்ட் தமிழோட மியூசிக் வேறு, பவன் கல்யாண் வேறு யாரும் இல்லை, இந்த என்ன சொல்கிறது, ஒரு வைப்ரேஷனே சொல்லலாம். ஸோ அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு வித் பிரியங்கா மோகன். ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயம் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ரெடி? ஓகே, 1 2 3 அண்ட் ஹியர் வி கோ. 10 வருஷத்துக்கு முன்னாடி பம்பையில் ஒரு பெரும் புயல் வந்துச்சு. இனிஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஊரையே ஒரு தெரியாம ஆக்கின அந்த புயலால கூட இந்த ஃப்ரேம் தான் இது ஒன்றே வெட்டி வீசின ஆளுங்களோட ரத்த கரைய அழிக்க முடியல. It was a freaking bloodbath. அவன் திரும்ப வரான்னா சாவே பயத்துல நடுங்கும். தமிழுக்கு நல்லா தான் இருக்குங்க. வாய்ட் எந்த லாங்குவேஜ் ஆல்ரெடி நாங்கள் ஃபாஸ்ட் டைம் பண்ணிவிட்டு பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். நான் கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போட்டு விடுறேன். அண்ட் மறுபடியும் கிரேட்ஸ் சவுண்ட் மியூசிக் சவுத் அதே தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, சேம் மாஸ் எலிமெண்ட்ஸ் இதில் இருக்குது. பட் தமிழில் என்ன இன்னும் புரியும்படி நமக்கு இதில் இருக்குது. அண்ட் ஃப்ரீக்கிங் பிளட் பாத் ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு வார்த்தை இதில் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் அர்ஜுன் தாஸ் எல்லா லாங்குவேஜில் அவர்தான் பேசியிருக்காரு போல, நல்லா இருக்குதுங்க. அவரோட வாய்ஸில் ஆரம்பிக்கும் போது அது அப்படியே பவன் கல்யாண் சாருக்கு அது மேட்ச் ஆகுது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, பேசுகிற விஷயமே அவருக்கு அதை கரெக்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, லைக் ஸ்க்ரீன் அப்படி. அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா, ஃபுல்லாக இதில் அவருடைய அந்த ஸ்டைலிஷ்னஸும் இதில் கலந்துருக்குதுங்க. மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பட் அவரோட ஸ்டைலிஷ் அந்த ஒரு அந்த அந்த க்ளோஸ்அப் ஷாட் வச்சுருந்தாங்களா, அவரோட காலோட தண்ணியோடு வரும்போது அந்த ஒரு ஷார்ட்டே போகும். இந்த ஒரு கிளிம்ஸ்க்காக பார்க்கலாம், அதுக்காகவே பார்க்கலான்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பாட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. தமிழில் சூப்பர் சுப்பு, யார் இந்த பாட்டை எழுதுறான்னு தெரியலைங்க தமிழில், ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கேட்கும்போது சூப்பர் சுப்புன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், அடிஷ்னல் தமிழ் ரேப்பர்ஸ் எஸ் எம்சி விக்கி, அசல் கோலான், பால் டப்பா. ஓகே, ஸோ இவங்களும் இந்த ஒரு இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அதுதான் எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு அது கேட்கும்போது. ஆஸ் யூஷுவல் அவன் கேட்ட ஒரு வாய்ஸ் மாதிரி இருந்துச்சா, அதான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சுஜித்தோடைய டிரெக்ஷன் ஒரு படம் வரப்போகுது, பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது தெரியாமல். நான் சொன்ன மாதிரி தான் பல அப்டேட்ஸ்க்கு இருக்குது, அதையும் எடுத்து பண்ணலான்னு நான் மனசில் எண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். அதனால் அவ்வளோதாங்க. அதை கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்காகவே தான் எடுத்து பண்ணேன். ஸோ தமிழில் பண்ணலான்னு எனக்கு மைண்டுக்கு வரலை. தெலுங்கில் பார்த்தா ஒரு என்ன சொல்கிறது, தெலுங்கில் அது வர ஃபில்ம் தானே. ஸோ அது அந்த ஒரு ஆங்கிளில் பார்த்தா தான் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னு பார்த்தேன். பட் தமிழில் அது நல்லா தான் இருக்குது. ஸோ அது எனக்கு தெரியாமல் போச்சு. அது சொன்னவருக்கு மறுபடியும் மிக்க நன்றி. தட்ஸ் இட்டுங்க, பார்த்து முடிச்சுட்டேன். பவன் கல்யாண் சாரோட ஃபேன்ஸ் தமிழ்நாட்டிலே இருக்காங்க. அவங்களும் கண்டிப்பாக லைக் அவருக்கான வாழ்த்துக்கள் தெரிவிப்பான். பிகாஸ் அவருடைய அந்த நடிப்பை தாண்டி அவர் பர்சனலி அவர் ஒரு மனுஷனாக அவர் பார்க்கும்போது லைக் ஒரு நல்ல பர்சனாலிட்டி அவர் பார்க்குறாங்க. ஸோ அவருக்கான ஃபேன் பேஸும் அதிகம். இப்போ தான் தெரிஞ்சுக்கிறது தமிழ்நாட்டில், கமெண்ட்ஸில் பார்த்தா அவர் தான் தெரியுது. அண்ட் நீங்களும் கண்டிப்பாக இதை பார்த்துருப்பீங்க. அப்படி எதாவது கீழே லைக் பண்ணிடுங்க, உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லிவிட்டுருங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பெயின் பண்ணிக்கிட்டு அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றி அடிச்சு பேசுகிற மாதிரி தான் கூட கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். அண்ட் அதையும் தாண்டி இன்னும் பல வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணேன். இன்றைக்கி மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த டைமில் மிஸ் ஆகிருங்க. அப்பப்போ பண்ணி போடுறது தான் சரி. பார்க்குறவங்க பாருங்கள் டைம் இருக்கப்போ. அதான் நான் சொல்ல அந்த விஷயம்.
ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.